சார், தொடர்ந்து மத்திய அமைச்சரா இருந்தபோது நீங்க சாதிச்ச விஷயம் அப்படின்னா நீங்க எதை சொல்ல விரும்புறீங்க சார்? அதாவது மத்திய அமைச்சர் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டதை சில வேறு காரணங்களுக்காக அவர்கள் தள்ளி போட்டிக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு இடையிலே அமைச்சருடைய பதவிக்கு இணையான ஒரு பொறுப்பிலே எனக்கு கொடுத்திருந்தார்கள். அதாவது சேர்மன் ஃபார் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் பர்சனல் பப்ளிக் கிரிவன்சஸ் லா அண்ட் ஜஸ்டிஸ். இது 5 ஆண்டுகள் நான் யூபிஏ 1 அரசில் இருந்தேன். அப்பொழுது மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் எல்லாம் அன்றைக்கு நான் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலே, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறிவு உரிமை சட்டம், பெண்களுக்கு சம உரிமை சட்டம் போன்ற சட்டங்களும் உச்சநீதிமன்றத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும், ஹைகோர்ட்டிலே நீதிபதிகளுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும், ஐடியின் மூலமாக அன்றன்றைக்கு என்ன நடக்கிறது வழக்குகள் என்பதை கட்சிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நேரடியாக டெலிகாஸ்ட் செய்ய வேண்டும் என்ற அறிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அமைச்சராக இருக்கின்ற பொழுது குறுகிய காலம்தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு இடையிலேயே இன்றைக்கு திட்டம் செயல்படுத்தப்படுகிற மணிப்பூரிலிருந்து தாய்லாந்து வரையிலே செல்லக்கூடிய ரயில் திட்டம், அதே போல துறைமுகத்திலே மியான்மரில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை நம்முடைய இந்தியாவை ஏற்றுக்கொள்வது, அதே போல இங்கே இருக்கக்கூடிய மூக்கையூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுகம் இங்கே உருவாக்கப்பட்டது. அதற்கேற்றாற்போல சிவகங்கை தொகுதியிலே நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக பிஜேபி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் 5 மிக பிரம்மாண்டமான நெடுஞ்சாலையை கொண்டு வந்தார்கள் சிவகங்கையிலே. அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அமைச்சராக இருக்கின்ற பொழுது அடிப்படையாக இருக்கக்கூடிய போக்குவரத்து ரயில், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மீட்டர் கேஜில் கொண்டு வரக்கூடியது மம்தா பானர்ஜி அவர்கள் மூலமாக அதை பெற்றேன். ஆனால் துறைமுகம் வேண்டும் என்ற அடிப்படையிலே திட்டமிட்டேன். தொழிற்சாலைகளை கொண்டு வருகின்ற பொழுது நிதியமைச்சராக இருந்தவர்கள் சிதம்பரம் அவர்களும் இருந்தார்கள், நானும் அமைச்சராக இருந்தேன். இரண்டுமே நிதியமைச்சர்களுக்கும் எப்போதுமே வர்த்தகத்துறை அமைச்சர்களுக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். அந்த அடிப்படையிலே நான் ஜெர்மனியிலிருந்தும் ஜப்பானில் இருந்தும் நம்முடைய தொகுதியிலே கொண்டு வந்து தொழில்துறை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எல்லா ஏற்பாடுகளையும் செய்த பொழுது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையினாலே அது கொஞ்சம் தள்ளி போனது.